முக்கொம்புவிற்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவியும் நெல்மணிகள் தூவியும் வரவேற்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் இருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அந்த தண்ணீர் திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வந்துள்ளது. முக்கொம்பு வந்த தண்ணீரை விவசாயிகள் மலர்கள் தூவியும் நெல்மணிகள் தூவியும் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கீழே வச்சு கொடுத்த சூடத்தை எல்லா சூடும் எரி 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 எல்லாமே எரியும். போடுமா போட சொல்லிட்டாரா? தள்ளி போன தம்பி தம்பி போடுமா போடுங்க போடுங்க போடுங்க.
திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏன்னா கடந்த ஜூன் மாதம் இறுதி வரை மேட்டூரில் தண்ணீர் இல்லாமல் காவிரி வறண்டு கிடந்த நேரத்தில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் கூடியது. கர்நாடகத்தில் ஓரளவு மழை பெய்து அணைகளில் தண்ணீர் இருந்த பொழுது ஒழுங்காற்று குழு தமிழகத்திற்கு 1 டிஎம்ஸ் தண்ணீர் நாள் ஒன்றுக்கு தர வேண்டும் என உத்தரவிட்டது. எங்களுக்கு போதிய தண்ணீரை நாங்கள் தர முடியாது என காவிரி கர்நாடக அரசு வழக்கம் போல மறுத்தது. இந்த சூழல்தான் கடந்த 10-12 தினங்களாக கர்நாடகத்திலும் காவிரி நீர் பிடிப்புகளிலும் பெய்த இயற்கையின் கூட பெய்த கனமழை காரணமாக இன்றைக்கு கர்நாடக அணைகள் நிரம்பி லட்சக்கணக்கான கனஅடி நீர் மேட்டூருக்கு வந்து மேட்டூர் அணையும் நிரம்பியிருக்கின்றது. இந்த நிலையிலே நேற்றைக்கு முதல் நாள் காவிரி பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் ஒரு போக சம்பா சாகுபடியாவது நடைபெறும் என்கின்ற ஒரு மன நிறைவு விவசாயிகள் மத்தியில் இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதிகளில் பாசன ஆறுகள் தூர்வாருக்கு சிறப்பு நிதிகளை ஒதுக்கீடு செய்து பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் தூர்வாரி விட்டது. ஆனால் வயல்களுக்கு செல்லக்கூடிய பி டைப் சி டைப்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன வாய்க்கால்கள் எல்லாம் தூர்வாரப்படாமல் புல் பூண்டுகள் முளைத்து நாணல்கள் முளைத்து இன்றைக்கு கடமடை பகுதிக்கு வரை தண்ணீர் செல்ல முடியாத நிலை சூழல் இருக்கின்றது. அரசு இதில் தனி கவனம் செலுத்தி அந்த கால்வாளையும் தூர்வாரி கடமடை பகுதி வரை தண்ணீர் செல்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கடந்த 2 ஆண்டு காலமாக விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயிகள் இன்றைக்கு கைமுதலை இழந்து நெருக்கடியாக நிற்கின்றார்கள். அவர்கள் உடனடியாக பயிர் சாகுபடி பணியை துவங்குவதற்கு காலம் தாழ்த்தாமல் கூட்டுறவு சங்கங்களுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழுத்தளிப்பு செய்யக்கூடாது. அதே போல தரமான உரம், விதை, பூச்சி மருந்து கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்தும் கூட்டுறவு சங்கங்கள் வேளாண்மை துறை மூலம் வழங்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் ஏராளமான போலி விதைகள் விற்பனைக்கு வந்து பல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு விவசாய தொழில் என்பது எந்திரமாகிவிட்டதால் டீசல் உள்ளிட்ட விலைகள் கடுமையாக ஏறிவிட்டன. அதனை வைத்து விவசாயிகள் சாகுபடி செய்வது பெரிய கஷ்டம். எனவே அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு 50% டீசல் மானியம் வழங்கி இந்த சாகுபடி முழுமையாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.